என்னாச்சு? மாமா இறந்துட்டா. கெடுவான் கேடு நினைப்பான்னு சும்மா சொன்னாங்க. உன்னை துரத்தி துரத்தி கொல்ல நினைச்ச அந்த ஆளு தூக்குல தொங்கிட்டான் பாத்தியா? ஆமா கலை, நேத்து நைட்டு கூட அவன் என்ன தூக்குல மாட்டி கொல்ல பார்த்தான். ஆனா நான் எப்படி தப்பிச்சேன்னு எனக்கே புரியல. முடிச்சு பார்த்தப்ப நான் அங்கேயே கிடந்தேன். அப்புறம் நான் மயக்கம் தெளிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வெண்ணிலா, உனக்கு ஆத்தா மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற பல விஷயங்கள் உனக்கு துணையா இருக்கு. நீ தைரியமா இரு வெண்ணிலா. ஆனா ஒண்ணு, நாம இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாது. முத்தரசு மாமா காதுக்கு கொண்டு போய் தீரணும். கருணா, இப்படி பண்ணிட்டியே கருணா, என் நெஞ்சில கல்ல தூக்கி போட்டுட்டியே கருணா. இப்படி பண்ணிட்டியேடா. சித்ரா, எங்க குடும்பத்தையே சிதைச்சிட்டல்ல. வெண்ணிலாவை தொட்டதுக்கு உனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருதா? நான் இத சும்மா விட மாட்டேன். மறுபடியும் வெண்ணிலாவை தொடுவேன். அவ மூலமா உன்னை வர வைப்பேன். நீ வந்ததும் உன்னை காலி பண்ணுவேன். நீ இந்த உலகத்துல இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த வெண்ணிலாவை பழி தீர்ப்ப. அப்போதான் என் மனசு ஆறும். மேடம், ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இப்ப இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் கருணாகரன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருக்கு. அவர் தான் மேனேஜர் மூலமா கள்ள நோட்டை சம்பளம் கொடுக்க வச்சாருன்னு மேனேஜர் சரண்டர் ஆகி வாக்குமூலம் கொடுத்தாரு. அதனால உங்க மகன் முத்தரசு குற்றவாளி இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை இன்னைக்கே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். இந்த பாவி பையன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம பண்ணிட்டானே. எதுக்காக ஏன் புள்ள மேல இப்படி அபாண்டமா பழி போட்டானோ? அது எல்லாத்தையும் நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் மேடம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இத பத்தின உண்மை தெரிய வரும். அவர் தூக்கு போட்டு இறந்துட்டதுனால பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கொடுக்க முடியும். சரிங்க இன்ஸ்பெக்டர், போனவ போய் சேர்ந்துட்டா. சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க. எல்லாமே போச்சு. ஸ்வேதா, உன் அப்பாவோட நிலைமைய பாத்தியா ஸ்வேதா? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? பாவி கருணா, இப்படி பண்ணிட்டியடா.
மனசு விட்டு அழுதுடு ஸ்வேதா. அப்பதான் உன் சோகம் தீரும். நான் அழல. அந்த வெண்ணிலாவை எப்படி அழ வைக்கணுங்கிறத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ அழுத எந்த பிரயோஜனமும் இல்லை. என் அப்பா ஒரு சாவுக்கு காரணமான அந்த சித்ராவை பழிக்கு பழி வாங்கி அவளை ஊரு தெரியாம ஆக்குற வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டேன். நான் அழல. மாமா இறந்த விஷயம் ராஜா சாருக்கு சொல்லலான்னு பார்த்தா போன் நாட் ரீச்சபிள்னு வருது. நேத்துல இருந்தே அவரை பார்க்க முடியல. எங்க போயிருப்பாரு? மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுவேன்? முத்தரசு, யாரு? முத்து மாமா? ஆமா ஸ்வேதா, முத்து மாப்பிள்ளதான் வந்திருக்காரு. முத்து மாமா? ஸ்வேதா மாமா, மாமா, மாமா. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எங்க அப்பா இப்படி ஒரு துரோகத்தை உங்களுக்கு பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. ஆனா அவர் ஏன் பண்ணாரு, எதுக்காக பண்ணாருன்னு எனக்கு புரியவே இல்லை மாமா. அவராலதான் மாமா நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. கடவுள் அதனாலதான் அப்பாவை தண்டிச்சுட்டாரு. அவருக்கான தண்டனையும் அவரை அனுபவிச்சுட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்னம்மா சீன் போடுற பாத்தியா வெண்ணிலா? சும்மா இருக்கல. ஸ்வேதா, நானே மாமா இறந்து போட துக்கத்துல இருக்கேன். அவரும் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. அதனால இறந்து போன அவங்களுக்கு திட்டதுலையோ இல்ல அவங்களுக்கு சாபம் விட்டதுலையோ ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுவும் நீ அவரோட பொண்ணு. நீ இப்படி பேசுறது அவரோட ஆத்மா கேட்டுச்சுன்னா அது ரொம்ப வருத்தப்படும். நீ அவரோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. இனிமே
இந்த பேச்சு இதோட விட்டுரு. மாமா பாருங்க உங்க தம்பிய. அண்ணா பாத்தியாண்ணா, நம்ம தம்பி கருணாப்பள்ள காரியத்தை பாத்தியாண்ணா? இந்த மாதிரி பண்ணிட்டானே. கவலைப்படாதம்மா. ஐயோ பெரியப்பா, பெரியப்பா. சித்ரா, என் அப்பாவை கொன்னுட்டல்லடி. உன்னையும் இதே மாதிரி ஒரு தெரியாம செதச்சு காத்தோட காத்த கலக்க வைக்கிறேன்டி. ஆக மொத்தம் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உன்னால ஒரு சொத்தை கூட உன் பசங்க பேருக்கு மாத்த முடியல இல்ல? நான் முன்னாடி சொல்லும் போதே நீ கேட்டிருக்கணும். நீ பயந்து போய் தட்டி கழிச்சிட்ட. அது மட்டுமா, என்னையும் அசிங்கப்படுத்தி இந்த ஊரை விட்டு அனுப்பிட்ட. அதெல்லாம் நல்லபடியா நடந்திருந்தா இன்னைக்கு இத்தனை பிரச்சனையும் வந்திருக்காது. நீ இப்படி கண்ணை கசக்கிட்டு வந்து நின்றுக்க மாட்ட. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதை எப்படின்னு மறக்க முடியும்? அந்த தப்பு பண்ணது நானாச்சே. வீரனே, கொடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ற நீ? வா முதல்ல. ஏய், கேக்குறேன்ல. சொன்னா கேளு. அறிவு இருக்கா உனக்கு? நீ மட்டும் கொஞ்சம் விட்டு இருந்தீனா அவன் கதையை முடிச்சிருப்பேன். ஏன் இப்படி பண்ண? நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியானே? எதுக்கு இப்படி பண்ற? அந்த பையன் முத்தரசு செத்தாதான் சொத்தெல்லாம் உன் பேருக்கு வரும். அதனால அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. அவனை சாகடிக்கணும்.
இத பாரு வீரண்ண, நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. அவன் செத்தானா அத்தனை சொத்தும் கோவிலுக்கு போயிடும். உயில்ல அப்படிதான் இருக்கு. முத்தரசனை கொன்னுட்டா எதுவுமே நமக்கு நடக்காது. முத்தரசனை கொன்னுட்டான்னு பேரு மட்டும்தான் மிஞ்சும். முத்தரசனை கொன்னாதான் சொத்து கைக்கு வரும் தெரிஞ்சா நானே அதை பண்ணிருக்க மாட்டேனா? என்ன தங்கச்சி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவன் சாகட்டும், அப்புறம் பாரு. பக்காவா கண்டுபிடிக்காத மாதிரி போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மொத்த சொத்து நமக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா? ஏற்கனவே ஊருக்குள்ள புதுசா கல்யாணம் முடிச்சு ஒருத்தி வந்திருக்கா. இனி அவ்வளவுதான் முத்தரசன் கதின்னு பேசிக்கிறாங்க. நீ சொல்ற மாதிரி பண்ணிட்டா ஊரெல்லாம் சேர்ந்து நம்மள சந்தேகப்படுவாங்களே. காலத்துக்கும் நாம இங்கதான் இருந்து சொத்துக்களை அனுபவிக்கணும், சந்தோஷமா அனுபவிக்கணும். அதே நேரத்துல ஒருத்தருக்கும் நம்ம மேல சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதுக்கு அந்த முத்தரசன் உயிரோட இருக்கணும். முத்தரசனை பொறுத்த வரைக்கும் சித்தி தான் நமக்கு எல்லாமே நம்ப வைக்கணும். அதுக்காக நான் அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு முத்தரசனை நம்ப வைப்பேன். இதோ பாரு தங்கச்சி, நீ சொல்றதெல்லாம் நடக்கணும்னா ரொம்ப வருஷம் ஆகும். நான் சொல்ற மாதிரி குறுக்கு வழியில போனாதான் சாதிக்க முடியும். இல்ல வீரண்ண, நான் சொல்றத நம்பு. கண்டிப்பா முத்தரசனுக்கு சித்தி தான் உலகம்னு சொல்லி நம்ப வைப்பேன். முத்தரசன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னு நம்ப வச்சு என்னோட அடிமையா நான் அவனை மாத்தி வைப்பேன். அதுக்கப்புறம் நான் நீட்டுற இடத்துல எல்லாம் அவன் கையெழுத்து போடுவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொத்தெல்லாம் நம்ம கைக்கு மாற போறத நீ பார்க்கதான் போற. என்னமோ தங்கச்சி, நீ சொல்றதெல்லாம் இப்போதைக்கு அவர மாதிரி தெரியல, அப்புறம் வயசிட்டோம். தைரியமா இருண்ண, நான் சொல்றதெல்லாம் நடக்கும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சொந்த வீட்லயே பணத்தை திருடி இருப்ப? இதெல்லாம் ஒரு குழப்பாடா? கேவலமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்ட பாரு, என்ன சொல்லணும்டா? உன்னை இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்க. எனக்கு வேணாங்க. என்னன்னா இது? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. ஏன் இப்படி பண்ண? இல்லம்மா, எனக்கு அவசரமா செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக எடுக்க வேண்டியதா போச்சு. அதுக்காக சொந்த வீட்டுக்குள்ளே திருடுவியா நீ? ஏன் கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன்ல. ஐயோ, இப்படி பண்ணிட்டியே, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஏதோ வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன் முருகன. இதோ அண்ணன் பண்ண லட்சணமா? இவனையெல்லாம் என் மச்சான் வெளியில சொன்னா எனக்கு தான் அசியம். உன் குடும்பத்தோட யோகியதை என்னன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதோ பாருங்க, என் தங்கச்ச பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா மரியாதை கேட்டு போயிடும். ஏன் எங்களுக்கு இந்த சொத்துல பங்கு இல்லையா? உங்க வயசு என்ன, என் தங்கச்சி வயசு என்ன? வேற யாரும் உங்களை கட்டுவா? நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். தயவு செஞ்சு இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடு. இல்லனா நானே போலீஸ வர வச்சு உன்னை புடிச்சு கொடுத்துருவேன். போயிடு. புரியுது தங்கச்சி, காலமும் சூழ்நிலையும் தான் உன்னை இப்படி பேச வைக்குது. ஆனா இந்த அண்ணன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவேன். அன்னைக்கு நீ என்ன முழுசா புரிஞ்சுக்குவ. நான் கிளம்புறேன். நான் உங்ககிட்ட எவ்வளவோ தடவை படிச்சு சொன்னேன், முத்தரசனை மட்டும் கொண்டுட்டா சொத்தெல்லாம் ஈஸியா நம்ம பேருக்கு மாத்திரலான்னு. ஆனா நான் சொன்னப்பெல்லாம் நீ கேட்கவே இல்லை. இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. அதை விடுங்க, நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஆனா இனிமேல முத்தரசனை கொல்றது சாத்தியம் இல்ல. ஏன்னா
அன்னைக்கு நான் என்ன முடிவுல இருந்தேனோ அப்படித்தான் இன்னைக்கும் இருக்கேன். கருணாகரனை இழந்துட்டு நான் ரொம்ப மனவேதனையோடு இருக்கிற இந்த நேரத்துல ஆறுதலா நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இங்கிருந்து போனதும் டெல்லியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே நல்லபடி செட்டில் ஆயிட்டேன். கருணா இறந்துட்டான தகவல் கிடைச்சதும் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கண்டிப்பா நான் திரும்பி வருவேன். உனக்கும் உன் பசங்களுக்கும் இந்த சொத்துக்களை சொந்தமாக்காம நான் விடவே மாட்டேன். இதுக்கு தடைய யார் வந்தாலும் சரி அவங்கள எப்படி வேற இருக்கணும்னு எனக்கு தெரியும்.